அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ் ஸ்டஃப்டு சப்பாத்திங்க. வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் வீட்டில் எப்படி மேகி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் சேர்த்திட்டு நான் இன்றைக்கி 4 கேக் நூடுல்ஸ் கேக் போட்டிருக்கேன். 2-3 நிமிஷம் ஒரு 90% மட்டும் இதை வேக வைங்க, இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து விட்டுட்டு கையில் நசுக்கி பார்த்திங்கன்னா உடனே கட் ஆகாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற 10% நமக்கு வேக வைக்கும்போது டாஸ் ஆகி வந்துடும். தண்ணியை நல்லா இருத்துட்டு டேப் வாட்டரில் நல்லா அலசிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெசரி எடுத்து வச்சுருங்க. எண்ணெய் விடுறது எதுக்குன்னா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் உதிராக வரும். இப்போ தாளித்து விட்டுக்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, காயும் நல்லா வதங்கி வரும். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ், குடமிளகா, கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். நான் பச்சை கலர் குடமிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சிவப்பு, மஞ்சள் எல்லாம் கிடச்சிதுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் நீட்டை வாக்கில் அரிஞ்சு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். தண்ணி விட்டு காய் வேக வச்சிடாதீங்க. எண்ணெயில் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். நம்ம நூடுல்ஸ் மசாலாவிலையும் உப்பு இருக்கும். அதனால் காய்க்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக உப்பு சேர்த்திட்டிங்கன்னா ரொம்ப கச்சாப்பில் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்திட்டு காய் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் வதக்கும் போது காய் அரை வேக்காடு வெந்ததுன்னா போதும். ரொம்ப தண்ணி விட்டோம்னா சதசதன் ஆகிடும். அதனால் தண்ணியே இல்லாமல் காயை எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பேக்கெட் உள்ள நூடுல்ஸ் பேக்கெட்லேயே இருக்கும். அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுனால காரம் பத்தாது. அதனால் கொஞ்சமாக நான் வரமிளகாய் தூளும் பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் இந்த இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு உடஞ்சிராமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது யூஸ்வலாக நம்ம வீட்டில் மேகி செய்கிற மாதிரி தான். இந்த மாதிரி செய்யும்போது உதிராக வரும். இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம டோ ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் மைதாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கொஞ்சமாக எண்ணெயும் விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் மைதா மாவு வேண்டான்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவுலேயும் இது செய்யலாங்க. மைதா மாவு நல்லா ஸ்ட்ரெச்சியாக வரும். தின் லேயராக நம்ம சப்பாத்தி போட முடியும். அதுக்காக நான் மைதா எடுக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு மைதா கொடுக்க வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுவும் கோதுமை மாவுலேயும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி மேகி வேண்டான்னு நினச்சிங்கன்னா மில்லட் நூடுல்ஸ்லாம் நிறையா கடைகளில் கிடைக்குதுங்க. அந்த மில்லட் நூடுல்ஸ்லேயும் காய்கறி அதிகமாக சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து அதில் லேசாக எண்ணெய் தொட்டு நல்லா சப்பாத்தியாக திரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வர மாவு போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெய் தொட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் ஆரம்பிப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு இதை மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க நூடுல்ஸை நடுவில் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவுக்கு நடுவில் வச்சு பரப்பி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வச்சு எட்ஜஸை நீங்கள் கொழுக்கட்டைக்கெல்லாம் மடித்து விடுவீங்க. மோமோஸ் கொழுக்கட்டை இந்த மாதிரி ஐட்டம்லாம் எட்ஜஸ் மடித்து விடுற மாதிரி இதையும் எட்ஜஸ் மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சீல் பண்ணிட்டா நம்ம சப்பாத்தி திருப்பி போட்டு எடுக்கும்போது நமக்கு ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். நான் ஸ்டஃபிங் நிறையா வச்சுருக்கேன். சப்பாத்தி தின் லேயராக தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா சப்பாத்தி தவா நல்லா சூடாக இருக்கும்போது எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி ஸ்டஃப்டு சப்பாத்தியை போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய்யில் கூட இது வந்து நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாங்க. நமக்கு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு அவுட்டர் லேயர் அந்த சப்பாத்தி மட்டும் வேகிற அளவுக்கு டைமர் கொடுக்கணும். இந்த மாதிரி செய்யாமல் நீங்கள் சப்பாத்தியை வந்து தனியாக சுட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்து பீஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு இது வந்து ஆப்டாக இருக்கும். இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வந்து நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வெஜிடபிள்ஸும் நிறையா சேருது. நூடுல்ஸ் வந்து ஹெல்தி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மில்லட் நூடுல்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள இருக்க டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டு மசாலா கூட சேர்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், தின் லேயர் சப்பாத்தி இருக்குது, உள்ளே வந்து ஸ்டஃபிங் இருக்குது. அப்படியே ஒரு பீஸாக அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மயனைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். அடுத்து கிட்ஸுக்கு பிடிச்ச வேறு ஒரு ரெசிபியோடு உங்களையே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.